Good morning children. Today நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா attribute of unordered list. Okay, attributes of unordered list. Last நம்ம கிளாஸ்ல பார்த்தது unordered list அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம். Okay, unordered list அப்படினா என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது attributes of unordered list. unordered list உடைய கேரக்டர் என்ன, அது எந்த மாதிரி எந்தெந்த டைப்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், unordered listல என்னென்ன different types இருக்கு அப்படினு பார்க்க போறோம். Okay, the list orders type attribute is used to customize bullets style for the list of elements. அதாவது customized bullets நம்மளாவே யூசருக்கு எந்த மாதிரியான புல்லட்டின்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களாவே டிசைன் பண்றது. ஓகேயா, ஸோ அதுதான் வந்து unordered லிஸ்டினுடைய டேக்ஸாக இருக்குது, attributes இருக்கு. ஓகே, இங்கே 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. unordered லிஸ்டினுடைய 3 டைப்ஸ் நம்பரிங் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. The first one, disk format. What is that? Disk format. அப்போ disk formatனா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள். ஓகே, ஒரு சர்க்கிள் with the full of the solid color black. ஓகே, அதுதான் வந்து disk அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் இருக்கும், அது கலர் ஃபில்டாக இருக்கும், சாலிட் ஸ்கொயராக இருக்கும். ஓகே, பிளாக் கலர் ஃபில்லான சாலிட் ஸ்கொயராக இருக்கும். த நெக்ஸ்ட் நேம் வந்து சர்க்கிள் அப்படிங்கிற நேம். சர்க்கிள் அப்படிங்கிற நேம் சேம் டிஸ்க் அதே கான்செப்ட் தான் இதுவும், பட் உள்ள ஃபில்லாக இருக்காது, அவுட்லைன் மட்டும் இருக்கும். ஓகே, அவுட்லைன் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரியும். see here, இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள கலர்ஸ் ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து என்னது, டிஸ்க் ஃபார்மேட். ஓகே, வாட் இஸ் தட்? டிஸ்க் ஃபார்மேட். இப்போது சாலிடாக இருக்கிறது ஸ்கொயர் சாலிட் அப்படின்னா உள்ள ஸ்கொயரில் ஃபில்டாக இருக்கும். பட் சர்க்கிள் அப்படின்னா ஒன்லி சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும், உள்ள எதுவும் ஃபில் ஆகிருக்காது, எம்டியாக இருக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து டிஸ்க்கு, ஸ்கொயர் அண்ட் சாலிட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டுட்? இதை எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாடிக்குள்ளே unordered லிஸ்ட்டை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். unordered லிஸ்ட்டில் லிஸ்ட் டைப் என்ன? சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரோட்லர் ஸ்ட்ரீட், சென்னை. ஓகே, அண்ட் அனதர் ஒன் கர்நாடகா சங்கா ஹையர் செகண்டரி ஸ்கூல், டி நகர், சென்னை. ஓகே, இப்படி 2 ஸ்கூல் இருக்குது. இந்த ரெண்டுமே லிஸ்ட்டில் இருக்குது, பட் unordered லிஸ்ட்டாக இருக்குது. ஓகேயா, அந்த unordered லிஸ்ட்டு எந்த டைப்பாக வேணா இருக்கலாம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பாருங்க, சேம் unordered லிஸ்ட் தான், பட் டைப் ஈக்குவல் டு ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரில் வரும். சேம் எஸ்எம்பி ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டி நகர், சென்னை. இதுவும் லிஸ்ட்டில் தான் இருக்கும், பட் டைப் என்னவா இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்டு, இதுவும் unordered லிஸ்ட் தான், பட் சர்க்கிளில் இருக்கும். ஓகே, சர்க்கிள். ஸோ இந்த 3மே unordered லிஸ்ட்டாக இருக்குது. பட் இங்கே வந்து டிஸ்க் அப்படின்னு மெயின்டைன் பண்ணலை, டிஸ்க் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணலை. அப்போ ஏன் அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக இட் வில் டேக் த டிஸ்க், வாட் இஸ் தட், unordered லிஸ்ட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், unordered லிஸ்ட்டுடைய டிஸ்க் ஆப்ரேஷன். செகண்ட் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால ஸ்கொயர் 1. தேர்டு சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால சர்க்கிளுக்கு உண்டான ஃபிகர்ஸ். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து unordered லிஸ்டுடைய அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, unordered லிஸ்டுடைய அட்ரிபியூட்ஸ். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஒரு டேக்கினுடைய டைப்ஸ்ன்னு அர்த்தம், அதுக்கு டெஃபினிஷன் சொல்லக்கூடாது. ஓகேயா, இப்போது unordered லிஸ்டுடைய அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்க்கு, ஸ்கொயர், சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேயா, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட். இப்போ நம்ம டெஃபினிஷன் லிஸ்ட்னு பார்க்க போகிறோம். இந்த டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த unordered லிஸ்ட்டுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் அதுவும் கிடையாது, இது டோட்டல் டிஃப்ரெண்ட். ஓகேயா, ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் அப்ரிவியேஷன்ஸை மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அப்ரிவியேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் HTML அப்படின்னா அதனுடைய அப்ரிவியேஷன்ஸ் என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTTP அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் 2 டைப்ஸ் ஆஃப் த லிஸ்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட்டுக்கும் unordered லிஸ்ட்டுக்கும் ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் தான் இந்த டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது. நோ புல்லட்ஸ் ஆர் நம்பர் இஸ் ப்ரொவைடட் ஃபார் த லிஸ்ட் ஐட்டம்ஸ். இந்த லிஸ்ட் ஐட்டமில் நம்பரோ அல்லது
புல்லட்ஸோ இதில் மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஓகேயா, மென்ஷன் பண்ண மாட்டோம். we having a two types of definitions list. The one is a definition term. Okay, a definition term. Next பார்க்குறது என்னன்னா the definition description. definition term ஒன்று இருக்கும், definition description அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ definition term அப்படின்னா என்னன்னா அப்ரிவேஷன்ஸ் எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் HTML அப்படிங்கிறது அப்ரிவேஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய, அப்ரிவேஷன் பார்க்கக்கூடிய ஒரு வேர்டு. இது வந்து டெஃபினிஷன் டேர்மாக இருக்கும். ஓகே, இதை வந்து டெஃபினிஷன் டேர்மை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். டிடி, டி ஃபார் டெஃபினிஷன், டி ஃபார் டேர்ம், டிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு த டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன். அந்த HTMLக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணியிருப்போம். அது பேர் வந்து டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன், டிடி. டி ஃபார் டெஃபினிஷன், டி ஃபார் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, டிடி அப்படின்னு. இந்த ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட்ல இருக்கும். டிஎல், டெஃபினிஷன் லிஸ்ட், அதுக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஎல் இருக்கும், அதுக்கப்புறம் டிடி இருக்கும், அதுக்கப்புறம் டிடி இருக்கும். ஓகே, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். பட் இந்த மூணுமே கண்டெய்னர் டேக் உள்ள தான் இருக்கும். கண்டெய்னர் டேக் மீன்ஸ் வாட்? இட் இஸ் அ ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக், இந்த ரெண்டுமே இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட் டிஎல். அந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டிடி, டெஃபினிஷன்ஸ் டேர்ம். என்ன டேர்ம் பார்க்க போகிறோன்னா HTML அப்படின்னு சொல்லி. டிடி, HTML டிஸ்கிரிப்ஷன். ஓகே, டேட்டா டிஸ்கிரிப்ஷன் அல்லது டெஃபினிஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஓகேயா, ஸோ இது என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறத இந்த HTML இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் வரும். லிஸ்ட்னா மெனி திங் வரும், HTML மாதிரியே நிறையா வரும். ஓகே, எக்ஸ்பேன்ஷன்ஸ் கொடுப்போம், ஆர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்போம், மீனிங் கொடுப்போம், டிஃபைன் பண்ணியிருப்போம், எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேயா, டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ அந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது டெஃபினிஷன் டேர்ம் HTML, அதோட டிஸ்கிரிப்ஷன். செகண்ட் டெஃபினிஷன்ஸ் டேர்மில் வெப் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எ வெப் பேஜ் இஸ் அ டாக்குமெண்ட் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் த வேர்ல்டு வைட் வெப், லைக் தட். ஓகே, இட் வில் கோ ஒன் பை ஒன். ஸோ இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் வெப் பேஜில் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது டைட்டில், தென் டெஃபினிஷன் டேர்ம் HTML ஒரு கோலன் அதுவாகவே போட்டுக்கும், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு லைனில் பேராவாக ஸ்டார்ட் ஆகிடும். தென் வெப் பேஜ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகே, டேர்ம் இதே தான். வெப் பேஜ் அப்படிங்கிறது டெஃபினிஷன் டேர்ம், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எ வெப் பேஜ் இஸ் அ டாக்குமெண்ட் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் த அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் கிரியேட் ஆகும். ஓகே, இங்கே நம்ம பேரா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டுட்? குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் லிஸ்ட். நெஸ்டட் அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே ஒன்று, இதுக்குள்ளே அதுக்குள்ளே அதுக்குள்ளே அப்படிங்கிறதா நெஸ்டட் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது நெஸ்டட் லிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேயா, வெளியிலேருந்து ஒரு பர்சன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும், ஆர் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணணும், ஒரு பேரண்ட்ஸ். ஓகேயா, அப்போ யாரை ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து அந்த பேரண்ட்ஸ் மீட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. கேட்டில் செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்கணும். ஆஃப்டர் தட் செக்யூரிட்டி வாண்ட் டு ஆஸ்க் த பெர்மிஷன் ஃப்ரம் த பிரின்சிபல். அண்ட் பிரின்சிபல் யாரை கேட்கணும் அப்படின்னா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, யார்கிட்ட அனுப்பிச்சிடணும்? நெக்ஸ்ட்டு கிளாஸ் டீச்சர். ஓகே, அண்ட் கிளாஸ் டீச்சர் தென் கால் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி இருக்கிறது தான் பேர் நெஸ்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, இந்த நெஸ்டட் லிஸ்ட்டை எப்படி இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை நெஸ்டட் லிஸ்ட்டில் என்னத்தை கொண்டு வர்றாங்க, HTML எதை நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, இதை எதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஆர்டர்டு லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர்டு லிஸ்ட்டை உள்ளே கொண்டு வர்றாங்க. அதர்வைஸ் அன்ஆர்டர்டு லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர்டு லிஸ்ட்டை கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு OL. ஓகே, OL அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்டர்டு லிஸ்ட்டு. அப்போ ஆர்டர்டு லிஸ்ட்டில் என்னென்ன வரப்போகுது? கம்பல்சரியாக டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு.
ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அது உள்ளே வரும். அப்போது அது எதில் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா அண்ட் இந்த ரெண்டையும் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சார் ஆர்டர்டு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எதில் இருக்கும், ஏதோ ஒரு நேமில் இருக்கணும் ஆர் ஏதோ ஒரு நம்பர்ஸில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுக்குள்ளே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படிங்கிறத அன்ஆர்டர்டு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக இருந்தாலும் நான் டைப் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டேன், ஏ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக இது ஆர்டரில் வர ஆரம்பிச்சிடும். அப்போது ஏ பி சி. ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே டைப்புக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இவங்க ஸ்கொயரோ அல்லது சர்க்கிளோ அல்லது என்ன சொல்லியிருக்கணும், டிஸ்கோன்னு சொல்லியிருக்கணும். இவங்க தெரியாமல் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படின்னு கொடுத்துட்டாவே என்ன ஆயிராது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏபிசிடின்னு போட ஆரம்பிச்சிடும். ஓகேயா, சி ஹியர் இங்கேயும் அன்ஆர்டர்டு லிஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் ரிசல்ட் எப்படி நமக்கு கெட் ஆயிருக்குன்னா, இங்கே பாருங்கள் 1 2 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து ஆர்டர்டு லிஸ்ட்டு குட்டு. பட் அன்ஆர்டர்டு லிஸ்ட்டு யூஎல் அப்படின்னு கொடுத்துட்டாவே என்ன பண்ணுவீங்க, டாட் வந்திருக்கணும், இல்லைன்னா ஸ்கொயர் வந்திருக்கணும், இல்லைன்னா சர்க்கிள் வந்திருக்கணும். அதுக்கு பதில் ஏபிசின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இல்லை. பட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா அந்த டாட் சிம்பிள், டிஸ்க் சிம்பிள், சர்க்கிள் சிம்பிள் வந்திருக்கணும். ஓகேயா, ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா நமக்கு, அதே போல் தான் நமக்கு வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும், ரிசல்ட் வந்திருக்கணும். ஓகே, நாட் திஸ் ஒன். see here like this. இந்த மாதிரி லிஸ்ட் வந்திருக்கணும். ஓகே, அந்த மாதிரி வராமல் ரிசல்ட் இங்கே மாறி வந்திருக்கு. ஓகே, பட் திஸ் இஸ் நாட் குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிங்க். லிங்க் அப்படிங்கிறது HTML வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஒன். இந்த HTMLலேயே வெப்பேஜ் கிரியேஷன்ஸ்லேயே லிங்க் இல்லாத ஒரு வெப்சைட் இருக்காதுங்கிறது தான் உண்மையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு வெப்பேஜ் இருக்குது, அந்த வெப்பேஜில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியுமா? முடியாது. ஒரு பேப்பர் டவுன்லோடே பண்ணணும், ஒரு எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒரு வெப்பேஜில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டையோ ஒரு டாப்பிக்கையோ நம்ம கிளிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ இந்த லிங்க்ஸை நம்ம என்னென்ன இதில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வீடியோவை நம்ம பண்ண முடியும், ஆடியோவை நம்ம கிளிக் பண்ண முடியும், அனிமேஷன்ஸ் பண்ண முடியும் அண்ட் இமேஜஸ். இது எல்லாத்தையும் நம்ம லிங்காக நம்ம கிரியேட் பண்ண முடியும். லிங்க் மூலிமா பார்க்கவும் முடியும், அந்த ஆடியோவையும் வீடியோவையும் கிளிக் பண்ணுறது மூலிமா இன்னொரு பேஜை ஓப்பன் பண்ணவும் முடியும். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் தேர் ஆர் 2 important things need to create a link in HTML. HTML லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான காரணிகள் தேவை. ஒன்று வந்து எந்த பேஜை நம்ம லிங்க்குக்கு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேர்டை கிளிக் பண்ணால் அந்த வேர்டு எந்த பேஜை ஓப்பன் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு வேணும். ரெண்டாவது, நம்ம எந்த பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த வேர்டை கிளிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறணும். இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, எந்த பேஜை ஓப்பன் பண்ண போகிறோம், எந்த பேஜை கிளிக் பண்ணால் எந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது வேணும். இந்த ரெண்டுமே HTML லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக் என்ன அப்படின்னா ஆங்கர் டேக். ஏ அப்படின்னு சொல்லி இதை நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, ஆங்கர் டேக் ANCHOR, ஆங்கர் டேக் ஏ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேயா, டினோட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோயிங் பண்ணிவிட்டு HREF அப்படிங்கிற வேர்டு ஃபாலோயிங்காக வரும். HREF என்ன டெஃபினிஷன்ஸ் அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ், ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, see this one, this is the syntax. Okay, this is the syntax. HREF equal to open bracket, எந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அதனுடைய அட்ரஸ், வெப் கண்டென்ட் பாத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா https://www.google.com அப்படிங்கிறது இங்கே டைப் பண்ணியிருக்கணும். டைப் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட், டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணணுன்னா நான் வெப் பேஜில் எந்த
வேர்டை நான் கிளிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும். அதை இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, இங்கே கூகுள் ஆர் சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணணும் ஃபைனலாக. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தென் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வேர்டு வந்துடும், சர்ச் என்ஜின் அப்படிங்கிற வேர்டு வந்துடும். அந்த வேர்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதே பேஜில் கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேயா? ஸோ see here href http://tnscert.org index.html அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். எந்த வேர்டை கிளிக் பண்ண அப்படின்னா சீக்ரெட் அப்படிங்கிற வேர்டை கிளிக் பண்ணா. ஓகே, வெப்பேஜ், இது ஒரு வெப்பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சீக்ரெட், ஓகே, SCERT அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அந்த வேர்டை அப்படி கிளிக் பண்ணேன்னா அப்படி கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகணும். ஓகே, அப்படின்னு சொல்லி இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் லிங்க்கை நம்ம க்ரியேட் பண்ணணும். லிங்க்கை க்ரியேட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இன்டர்னல் லிங்க் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஓகே, இன்டர்னல் லிங்க். இந்த இன்டர்னல் லிங்க் அப்படின்னா என்ன? கிரியேட் a link to a particular sections of the same document, okay, is known as the internal link. To create a internal link, the attribute name used along with anchor tag, a tag. The name of the attribute a establish the link to the content within the document. எந்த பேஜில் நம்ம அந்த இன்டர்னல் லிங்க்குடைய ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதே பாத்தில் தான், அதே பிளேஸில் தான் நெக்ஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய வெப்பேஜையும் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேயா? அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகாது. பார்த்தே கொடுத்தாலும் கூட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு D கோலன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த D கோலனுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த டோட்டல் டேட்டாஸையும் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா எத்தனை லிங்க் க்ரியேட் பண்ணுறோமோ அத்தனை லிங்க்குக்கு உண்டான வெப்பேஜ் HTML-ஐயும் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா it will be work perfectly. Okay, for you I did one web page I created. Okay, I designed one web page. Okay, நம்மளுடைய ஸ்கூலில் கான்டாக்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நம்ம ஸ்கூல் கான்டாக்டை நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே வெப்பேஜில் கூகுள் அப்படிங்கிற சர்ச் என்ஜினையும் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இவங்க ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே போல தான் நானும் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு external links. Established link with an external web page is known as the external linking. It is made possible by providing the URL of the external file in the href attribute. Okay, href attribute. See here, a href http://www.tnscert.org. Okay, HTTP www அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்டர்னல் லிங்க், நம்முடைய சிஸ்டமில் கிடையாது. அந்த லிங்க்கு அதனுடைய சர்வர், அதனுடைய லிங்க், அதனுடைய வெப்பேஜ், அதனுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கூகுளில் இருக்குது. கூகுளுடைய சர்வர் அங்கே இருக்கிறத நம்ம இந்த சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா http://www அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஆனால் இன்டர்னல் லிங்க்ஸுக்கு அது தேவையில்லை. இன்டர்னல் லிங்க்ஸுக்கு ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் இருந்தால் போதும். ஓகே, அந்த ஃபைல் நேம் கொடுத்துனீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஒர்க். ஓகே, அதுதான் வந்து இன்டர்னல் லிங்க்குக்கும் எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட். ஓகே, பட் HTML அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஆகணும் இன்டர்னல் லிங்க்ஸில். பட் எக்ஸ்டர்னல் லிங்க்கு என்ன வெப் அட்ரஸ் ஆக்சுவலி அதுக்கு இருக்குதோ அந்த வெப் அட்ரஸை நம்ம கொடுத்துட்டா போதும், இட் வில் பி ஒர்க். ஓகே, ஸோ see here, நான் உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே இவங்க ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற வேர்டை கிளிக் பண்ணால் அந்தந்த வெப்பேஜுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பட் நான் உங்களுக்கு வேறு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். see here, ஃபஸ்ட்டு D கோலன். ஓகே, என்னுடைய மை கம்ப்யூட்டருக்குள்ளே லோக்கல் டிஸ்க் Dயில் ஒரு ஃபோல்டர். ஓகே, அந்த ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் 2 ஃபைல். ஓகே, லிங்க் அப்படின்னு ஒரு எந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா நோட் பேட் ஃபைல் வச்சுருக்கேன். லிங்க் அப்படின்னு ஒரு நோட் பேட் ஃபைலு, அட்ரஸ் அப்படின்னு ஒரு நோட் பேட் ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் கட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு நான் போட போகிறேன். ஓகே, உள்ளே போட்டேன், லிங்க் வந்துடுச்சு. தென் அட்ரஸ் அப்படிங்கிற நோட் பேட் ஃபைல் வரணும், அதையும் கட் பண்ணி அதே ஃபோல்டருக்குள்ளே போட்டேன்.
see here ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், லிங்க் அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாமே இருக்குது. பட் இந்த வந்து நமக்கு மெயின் ahref ஈக்குவல் டு https://www.google.com ஓகே அப்படிங்கிற வெப்பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த வேர்டை கிளிக் பண்ணணும், சர்ச் என்ஜின் அப்படிங்கிற வேர்டை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஓகேயா, இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். ஓகே, எக்ஸ்டர்னல் லிங்க். செகண்டாக ஒரு அட்ரஸ் இருக்குது பாருங்கள், ahref address.html address.html அப்படிங்கிற வெப்பேஜ் ஓப்பன் ஆகணும். எந்த வேர்டை கிளிக் பண்ணான்னா KKN அட்ரஸ் அப்படிங்கிற வேர்டை கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஓகேயா, இப்போ தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, இதை மினிமைஸ் பண்ணியாச்சு. இந்த பேஜ் என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து ஒரு ஃபயர்ஃபாக்ஸ், ஒரு ப்ரௌசர் மூலிமா ஓப்பன் பண்ணணும். நோட் பேடில் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரௌசர் மூலிமா ஓப்பன் பண்ணணும். ஸோ ப்ரௌசர் மூலிமா ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ப்ளூ கலர் பேக்ரவுண்டு கலர்ஸ் கொடுத்துருக்கேன். 2 வேர்டு இருக்குது, சர்ச் என்ஜின் அப்படிங்கிற ஒரு வேர்டு, KKN அட்ரஸ் அப்படிங்கிற வேர்டு. see here 2 வேர்டு. ஓகே, சர்ச் என்ஜின் அப்படிங்கிற வேர்டு, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KKN அப்படிங்கிற வேர்டு. 2 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 2 வேர்ட்ஸில் சர்ச் என்ஜினை கிளிக் பண்ணால் கூகுள் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகணும். KKN அப்படிங்கிற வேர்டை ஓப்பன் பண்ணால் ஸ்கூலுடைய அட்ரஸ் லிங்க் ஓப்பன் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டேன். இந்த வெப்பேஜை வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நான் சர்ச் என்ஜினை கிளிக் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு கிளிக் நவ். ஓகே, இந்த ஹேண்டுடைய சிம்பிள்ஸ் பார்த்துக்குங்க. இது கிளிக் ஆனதும் வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, see here the Google வெப்பேஜ் ஓப்பன். கூகுள் வெப்பேஜ் இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேயா, பட் இங்கிருந்து நம்ம ப்ரீவியஸ் அந்த பேஜ் போகணும்னா கூகுள்காரவங்க தான் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே ஹோம் பேஜ் நம்மளுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நம்ம ஹோம் கிளிக் பண்ணால் நம்ம அட்ரஸ்க்கு வரும். பட் இப்போ வராது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பேக் கொடுக்க போகிறேன். பேக் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேஜுக்கு வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு KKN அட்ரஸ், ஸ்கூல் அட்ரஸ் இருக்குது. இது வந்து இன்டர்னல் லிங்க்ஸில் இருக்குது. இப்போ இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிற அட்ரஸை KKN அட்ரஸை கிளிக் பண்ண போகிறேன். see here நான் இப்போ டிசைன் பண்ண ஒரு நம்ம ஸ்கூலுடைய அட்ரஸ்க்கு உண்டான ஒரு லிங்க் இருக்குது. அட்ரஸ் கொங்கு கல்வி நிலையம், ரங்கம்பாளையம், ஈரோடு, ஃபோன் நம்பர். ஓகே, இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எப்போ நான் அந்த ஹோமை கிளிக் பண்ணுறேனோ தென் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும், என்னுடைய ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்துடும். ஓகேயா, ஸோ KKN அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் லிங்க் தான், ஹோம் அப்படிங்கிறது இன்டர்னல் லிங்க் தான். சர்ச் என்ஜின் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் லிங்க். இங்கேருந்து அங்கே என்னால் வர முடியாது. ஏன் அப்படின்னா கூகுள் வெப்சைட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் வெப்சைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அவங்க வெப்பேஜில் ஹோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வெப் அட்ரஸை, லிங்க் வெப் அட்ரஸை கொடுத்துருந்தாங்கன்னா இன்கேஸ் இங்கே நான் கிளிக் பண்ணேன்னா என்னுடைய வெப் அட்ரஸ்க்கு வரும். ஓகேயா, பட் இல்லாதனால இங்கே வரல. ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து இன்டர்னல் லிங்க்ஸையும் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேயா, பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிங்க்குள்ளே அட்ரஸ்னு ஒன்று, KKN அட்ரஸ்னு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி அங்கே நான் கொடுத்துருக்கணும் டீட்டெயில்ஸை. ஓகே, என்னுடைய ஸ்கூல் அட்ரஸ்ஸு இங்கே பாருங்கள், என்னுடைய ஸ்கூல் அட்ரஸ்ஸு. ஸோ இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் தென் ஆட்டோமேட்டிக்காக அங்கே KKN அட்ரஸ் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். பேக்ரவுண்டு கலரு, ஓகே, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் வேணால் இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி, ஓகேயா, நான் இது உங்களுக்கு நான் இந்த அட்ரஸை உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். இது அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அப்படியே இந்த வீடியோவில் இருக்கும் இல்லையா, இது அப்படியே பாஸ் பண்ணி வச்சு இதை நீங்கள் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேயா, நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை நீங்கள் முன்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் மாற்றக்கூடிய இதெல்லாம் நீங்கள் மாற்றி பாருங்கள். ஓகே, இந்த மார்க் யூ அப்படிங்கிற டேக் தான் வந்து வேர்டு வந்து வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற வேர்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ரன் ஆகிட்டு வர்றதுக்கு ஓடுறதுக்கு உண்டான கமாண்டு. ஓகேயா, ஸோ இந்த பிளிங்க் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ஐ வில் பி கிவ் யூ த அனதர் டேக் ஃபார் த பிளிங்கிங் த வேர்டு. ஓகே, ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், பேக்ரவுண்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். தென் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட்டு கலரு, இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் என்ன சொல்கிறது, பிகம் அ குட் டேலண்டட் வெப் டிசைனர்.
ஓகே, வெப் டிசைனர். ஸோ வெப் டிசைனருக்கெல்லாம் பயங்கரமான சேலரி இருக்குது. ஓகே, நீங்கள் வீட்டிலேயே இருக்கலாம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வெப் டிசைனிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகேயா, ஸோ வெப் டிசைனிங் பண்ணிட்டு வெப் ஹோஸ்டிங் கொடுக்கலாம். நீங்கள் இப்போ godaddy.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. அதுக்குள்ள போனோம்னா நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், அந்த ஷாப்புக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 1500 தான் வரும். நமக்குன்னு ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டை யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நம்ம லிங்க் அனுப்பிச்சுட்டு அதை பார்க்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பிஸ்னஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அதுக்கு தான் வந்து வெப் டிசைனிங் தேவை. அந்த வெப் டிசைனிங் தான் இதில் படிக்கிறோம், நம்மனா HTML படிக்கிறோம். ஓகேயா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த சாப்டருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேயா, ஸோ கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் த குட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த HTML. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3ல வெப் பேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் யூசிங் HTML CSS. ஓகே, இதே டாப்பிக்கில் சாப்டர் 12ல் HTML டாக்குமெண்ட்டில் ஆடிங் மல்டிமீடியா எலிமெண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ். மல்டிமீடியா எலிமெண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிளுடைய டேக்ஸ் என்ன, அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த சாப்டரில் மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னு ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் லேர்ன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஹவு டு இன்சர்ட் இமேஜஸ் வித் HTML டாக்குமெண்ட். இமேஜஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது. ரெண்டாவது, ஹவு டு இன்சர்ட் மியூசிக் அண்ட் மூவிஸ் இன் வெப்பேஜ். வெப்பேஜில் எப்படி மூவிஸையும் மியூசிக்கையும் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹவு டு கிரியேட் ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வித்தின் த HTML டாக்குமெண்ட். ஓகே, ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேயா, த ஃபர்ஸ்ட் ஒன், இன்சர்ட்டிங் இமேஜஸ். How to insert the images in HTML. Images are essential element to make a HTML presentation as more attractive manner. Okay, different formatல HTMLல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இமேஜஸை இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு HTMLல ஒரு இமேஜஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறது the universal ஃபார்மேட் இருக்குது. ஓகே, சப்போர்ட்டிங் ஃபார்மேட் இருக்குது. அந்த யூனிவர்சிங் சப்போர்ட்டிங் ஃபார்மேட் என்னென்ன அப்படின்னா ஜிப் ஃபைலாக இருக்கலாம். ஓகே, கிராஃபிக்கல் ஃபார்மேட்டாக இருக்கலாம். ஓகே, அனதர் ஒன் ஜேபிஜியாக இருக்கலாம். அனதர் ஒன் பிஎன்ஜி ஃபார்மேட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து HTML5ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் HTML5 அனதர் ஒன் இன்ட்ரடியூசிங் இருக்குது. என்ன அப்படின்னா எஸ்விஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த எஸ்விஜி ஃபார்மேட்டும் ஜிப் ஃபார்மேட், ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட் எல்லாமே HTMLல ஒரு இமேஜஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்மேட்டாக இருக்கும். தென் ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நம்மளால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேயா, ஸோ அப்படி ஃபார்மேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா இன்சர்ட் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் மூலிமா பண்ணிக்கலாம், பிகாசா ஆர் GIMP இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஜேபிஜிலேருந்து ஜிஃபைலாகவும், ஜிஃபைலாக பிஎன்ஜியாகவும், பிஎன்ஜி டு ஜிஃபாவும், ஜேபிஜியாகவும் நம்மளால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, த ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜிப் ஃபைல், GIF அப்படின்னு சொல்லுவோம். ஜிப் ஃபைல் அப்படின்னா என்னென்னா கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் இதனுடைய ஒர்க் அப்படி என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நார்மலாக மினிமம் வேல்யூஸ் பிடிக்கக்கூடிய, மினிமம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் அனிமேட்டட் ஃபைலாக இருக்கும். இதில் சவுண்டோ வீடியோவோ இருக்காது. ஓகேயா, இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் அனிமேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேயா, ஒரு 3 seconds ஆர் 5 seconds இருக்கக்கூடிய ஒரு வீடியோ மாதிரியே இருக்கும். ஆனால் வீடியோவாக இருக்காது, வீடியோ மாதிரி இருக்கும். ஓகே, இதில் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 256 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, அனிமேட்டட் GIF do not support sound ஆர் பிளேபேக் கண்ட்ரோல். இது நம்ம ப்ளே பண்ணவோ அல்லது சவுண்ட் ஆட் பண்ணவோ இதனால் முடியாது. ஓகே, நார்மலாக ஜஸ்ட் அனிமேஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம கீழே வந்து OMG நம்ம கிளிக் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, அந்த ஸ்மைலி இதெல்லாம் கிளிக் பண்ணுற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு GIF கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த GIF நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஸு, விக்ட்ரி, ஓ மை காட் அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரே ஆக்ஷன்ஸை ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் வந்து
ஜிப் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, அந்த ஃபைலை நம்மளால் ஹெச்டிஎம்எல்ல ஆட் பண்ண முடியும். ஓகேயா, இந்த நெக்ஸ்ட்டாக இருக்கிறது ஜேபிஇஜி, ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட் குரூப். இதை தான் வந்து ஜேபிஇஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜேபிஜி ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட். ஓகே, இது சப்போர்ட் ஆல் த வெப் ப்ரௌசர்ஸ். இப்போ இருக்கக்கூடிய வெப் ப்ரௌசர்ஸ் எல்லாமே இந்த ஜேபிஜி ஃபார்மேட்டை ஆக்சஸ் பண்ணும், சூட்டபுளாக இருக்கும். திஸ் ஃபார்மேட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஃபோட்டோகிராஃபிக் இமேஜ். Unlike GIF, JPEG can include any number of the colors. Okay, so இதில் வந்து more colors வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, YMCK colors. Okay, more colors இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. Next, sorry, PNG colors, portable network graphics. PNG is designed as the replacement for GIF. GIF பதிலாக PNG நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். It is also supported by all browsers. இதுவும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபார்மேட் SVG ஃபார்மேட், ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். SVG இஸ் அ கிராஃபிக்ஸ் ஃபார்மேட் தட் வாஸ் டெவலப்டு ஃபார் வெப். வெப்புக்காகவே செப்பரேட்டாக இது டெவலப் பண்ண ஃபார்மேட் இது. இட் வாஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு பை வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம், W3C கன்சார்டியம் சொல்லுவாங்க. ஓகேயா, இவங்க தான் இதை கிரியேட் பண்ணது. ஓகே, எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 2001 இது கிரியேட் பண்ணியாச்சு. ஆல் கரண்ட் வெப் ப்ரௌசர்ஸ் சப்போர்ட்டட் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த SVG. இப்போ இருக்கக்கூடிய ஆல் ப்ரௌசர்ஸும் SVGயை சப்போர்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஓகே இமேஜஸை எப்படி, ஃபெமிலியர் இமேஜஸை எப்படி ஆல் ப்ரௌசர்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட்டிங் இமேஜஸ் வித் HTML டாக்குமெண்ட். இதெல்லாம் எப்படி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே.